டாபிக் என்னென்னா ஹவ் டு குட் ஸ்மோக்கிங். சிகரெட் பிடிப்பதை நிறுத்துவது எப்படி. நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உபயோகமாக இருக்கும். பாயிண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். பாயிண்ட் 2 ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். பாயிண்ட் 3 காஃபி டீ குடிக்கலாம். பாயிண்ட் 4 பார்த்திங்கன்னா பிடிச்ச பாட்டு, சினிமா அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம். மொத்தத்தில் டைவர்ஷன் வேணும். இதுக்கு பதில் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைவர்ஷன் வேணும். அப்படின்னா மட்டும் நிறுத்த முடியும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24 ஹவர்ஸ் பிடிக்க மாட்டேன், 48 ஹவர்ஸ் பிடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு நாமே சொல்லிவிட்டு ஒரு கட் ஆஃப் டைம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். அது ஒரு 1 வீக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒரு 15 டேஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சில நேரத்தில் தோணும் அப்படியே படிப்படியாக நிறுத்திடலாம். சில நேரத்தில் தோணும், என்ன தோணுன்னா 1-2 சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படியும் மீறி முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த அந்த ஆல்டர்னேட் மெத்தடாக இந்த சுவிங்கம் போடுறது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சுவிங்கம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அந்த மேலே சொன்ன நடவடிக்கை, இந்த காஃபி டீ குடிக்கிறது, உங்களுக்கு பாட்டு கேட்குறது பெஸ்ட்டு மெடிசன் ஆக்சுவலாக. பாட்டு கேட்குறது, இல்லை பிடிச்ச புக்ஸ் கூட ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் தோணும்போது, சிகரெட் பிடிக்கணுங்க எண்ணம் தோணும்போது ஏதாவது புக் எடுத்து வாசிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு 2 பர்பஸாகவும் இருக்குது ஆக்சுவலாக. புக்கு படிக்கிறது பற்றி அதெல்லாம் நான் வேறு டாப்பிக்கில் நான் பேச விரும்புகிறேன். அதனால் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிறுத்தணும் அப்படின்னு எண்ணம் இருக்கவங்களுக்கு மட்டும் ஆக்சுவலாக இது சில நேரத்தில் எப்படி ஆகும்னா, இந்த 1 வீக் டைம் எடுத்துகிட்டு கரெக்டாக முடிக்கும்போது யாராவது ஃப்ரெண்டை பார்ப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு எண்ணம் தோணும், 1-2 சிகரெட் பிடிக்கலான்னு தோணும். அப்படிங்கிற எண்ணம் வரும்போது விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். அப்படியே நிறுத்தி கண்டினியூ பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக திரும்பி இன்னும் ஒரு 15 டேஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 10 டேஸோ எடுத்துன்னு போனீங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறுத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். மனுஷனால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. அது கண்டிப்பாக நிறுத்தணும்னு நினச்சா நிறுத்தியே தீரலாம். இது ஜஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் தான். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.